வணக்கம் வியூவர்ஸ், எல்லாருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பீட்ரூட்டில் ஒரு பச்சடி செஞ்சுருக்கிறேன். இது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அந்த பீட்ரூட்டை வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ பீட்ரூட் எடுத்துக்கோங்க. ஒரு 3 பேருக்கு நல்ல பெரிய பீட்ரூட்டாக இருந்ததுன்னா ஒரு 2 பீட்ரூட் எடுத்துக்கலாம். 3 பேருக்கு பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் 2 பீட்ரூட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம் இன்னும் போட்டு நல்லா பொரிச்சுக்கணும். கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சுக்கிறணும். தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்க பீட்ரூட்டு இது வந்து நீங்கள் சும்மா தோல் சீவி திருவி வச்சுருக்கணும். நல்லா தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு திருவி வச்சுக்கணும். திருவி வச்சு நல்லா வந்து ஒரு கடாயில் போட்டு அந்த தாளிப்புகள்லாம் போட்ட பிறகு நல்லா இதை வதக்கணும். இந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கணும். அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா அப்படி வதங்கின பிறகு நான் வந்து இது பச்சடி இல்லையா, இது வந்து புளியோதரைக்கு செய்வோம்ல அந்த மிக்ஸி இருக்குது. அதை வந்து இதில் போட்டு நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி புளியோதரைக்கு எப்படி வந்து புளியோதரை மிக்ஸி நம்ம ரெடி பண்ணுவோங்கிறது தெரியும். இப்போ அந்த புளியோதரை மிக்ஸு இருந்ததை நான் இதில் போட்டு எடுக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நல்லா பீட்ரூட்டை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். உங்களுக்கு தேவையான அளவு இந்த இதுக்கு தகுந்த மாதிரி, இந்த டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் பீட்ரூட் எடுத்து நான் அதில் அரைச்சி இதில் சேர்த்துருக்குறேன் அந்த பச்சடிக்கு. நல்லா வதக்கணும். இந்த பச்சை ஸ்மெல்லு போகிறதே நல்லா வதக்கணும். அதில் போட்டிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட் கண்டென்ட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிறதே வதக்கிட்டு, உங்களுக்கு காரத்துக்கு நான் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்கலான் இருக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நீ ஆல்ரெடி இந்த புளியோதரைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி நல்லா வேக விட்டு நீங்கள் கொத்தமல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த பீட்ரூட் பச்சடி. இதில் வந்து நீங்கள் போடையில் கொஞ்சம் வெல்லம், ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு சிட்டிகை வெல்லம் போட்டு கூட நீங்கள் இறக்கலாம். புளிப்பு பிடிக்கிறவங்க அப்படியே புளிப்பாக சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வெல்லம் கொஞ்சோண்டு போட்டு உப்பு போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வியூவர்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது சாம்பார், அந்த மாதிரியான தயிர் சாதம், தக்காளி சாதம், வெரைட்டி ரைஸு, இன்னும் வந்து வெஜிடபிள் பிரியாணி ஐட்டத்துக்கு கூட இந்த மாதிரி பீட்ரூட் பச்சடி நல்ல புளிப்பாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.